அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்து சுகமாயிக்கியா? அல்ஹம்துலில்லா, நாங்களும் எல்லாரும் சுகமாயிக்கிய. இன்றைக்குன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோன்றோட தான் வந்திக்கிய. வாங்க என்ன செய்ய போகிற எப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ரைஸ் ஒன்று தான் மேக் பண்ண போகிறது. ஒரு ஸ்பெஷலான ஒரு ரைஸ் உண்டு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்த்துட்டு இப்போம் ஃபஸ்ட்டுக்கு நான் ரைஸை நல்லா வாஷ் பண்ணி இவரத்தில் ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துட்டேக்கிய. இப்போ அவரத்துக்கு தேவை எங்களுக்கு ஒனியன். நான் இவரத்தில் ஒரு ஒனியனை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேக்கிய. அடுத்தது சில்லி கிரீன் சில்லி ஒரு உங்களோட ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இவரத்தில் ஒரு 4-5 எடுத்து வச்சுட்டேக்கிய. அடுத்து கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக எடுத்து வச்சு, மிச்சம் தேவையில்லை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 கேரட்டை தோல் சீவி நல்லா கழுவி இப்படி இந்த ஃப்ரைட் ரைஸ்களுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேக்கிய. அடுத்த இடத்துல ஸ்பைஸ், பிரியாணி இலை, கராம்பு, ஏலக்காய், பட்டை, அடுத்த ஒரு காஞ்ச சிக்கி ஒன்று இடத்துல வச்சுட்டேக்கிய. அடுத்த நட்ஸ் எடுத்து வச்சுட்டேக்கிய. நான் பாதம், முந்திரி இவரத்துல இது. அடுத்து காஞ்ச முந்திரியாப்பழம் இவரத்தில் இது 3 நட்ஸும் இந்த நட்ஸும் எடுத்து வச்சுட்டேக்கிய. இன்னொரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இவரத்தில் போடணும். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட் போடக்கொள்ளே என்ன போட போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லேன். நீங்கள் கடைசி வரங்காட்டியும் வாஷ் பண்ணுங்க. இந்த வீடியோவை என்ன போட போகிறேன்னு அந்த சீக்ரெட்டை பார்ப்போம். இந்த ரைஸை பொறுத்த வரையில் ஒரு சட்னி ஒன்று அரைச்சிக்கொள்ளணும் எங்களுக்கு அந்த ரைஸோடு வச்சு சாப்பிட. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் இவரத்தில் எடுத்து வச்சுட்டேக்கியது. நான் கொத்தமல்லி புதினா இவரத்தில் ஒரு கொஞ்சம் பெரிய கைப்பிடி அளவு எடுத்து வச்சுட்டேக்கி. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 2 பல்லு பூண்டு எடுத்து வச்சுட்டேக்கி. அது 2ஆக கட் பண்ணி சின்ன இஞ்சி துண்டு. அடுத்த 2 பச்சை கொச்சிக்காய், ஒரு காஞ்ச கொச்சிக்காய், ஒரு 4க்கு வெட்டி ஒரு துண்டு ஒனியன், டெசிக்க பாதி உண்டு, கர்ட் ஒரு 1/2 கப், கருவேப்போலை நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு கருவேப்போலை நான் எடுத்து வச்சுட்டேக்கிய. கருவேப்போலையும் கொஞ்சம் போட்டால் நல்ல. இவ்வளோ தான் இந்த சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்படி பேன் ஒன்று வச்சு இந்த பேன் நல்லா காஞ்சிக்கி. இப்போ உங்களுக்கு ஆயில் வேணுமெண்டா ஆயிலும் ஊற்றலும் பட்டரும் ஊற்றலும். நான் 2 மிக்ஸ் பண்ணித்தான் இப்போ போட்டுக்கொள்ள போகிறது. ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி, பட்டரும் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொண்டேன். இப்போ மெல்ட் ஆகட்டும். இப்போ நாங்கள் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கொள்வோம் ஃபஸ்ட்டுக்கு. இப்போ இந்தளவு ஃப்ரை ஆகினா போதும். நான் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கேரட்டையும் போட்டு அதிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணினா போதும். கேரட் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகினா போதும். இப்போ நாங்கள் இதையும் எடுத்து வச்சுக்கொள்வோம். இங்கே பாருங்க, இந்த அளவு கொஞ்சம் மசிஞ்சால் போதும். நான் ஒரு 3 minutes மட்டும்தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்போ இதே ஆயில் போதும் உங்களுக்கு இந்த இருந்தால் ஓகே, இல்லாட்டி கொஞ்சம் ஆயிலோ பட்டரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் ஆயில் இடத்துல ஈக்கிய, இதே எனக்கு போதுமா ஈக்கிய. இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருந்து ஸ்பைஸ் கொஞ்சம் இடத்துக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ அந்த ஸ்பைஸ் எல்லாம் முருகினத்தை பிறகு நாங்கள் ஒனியன் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஒனியன் நல்லா ஃப்ரை ஆங்காட்டி நாங்கள் வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இப்போ நல்லா பொரிஞ்சிக்கிய. இப்போ நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். இவரத்தில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஈக்கிய. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசம் எல்லாம் போயிட்டிக்கிய. இப்போ கொத்தமல்லி புதினாவையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். சில்லியையும் நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம்.
இப்போ ரைஸுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் சென்னத்தானே சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று ஈக்கியன்னு சொல்லு, அது இது தான் டொமேட்டோ பேஸ்ட். அது 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் ஆட் பண்ணிக்கொண்டு, நீங்கள் இதை போட்டு டொமேட்டோ பேஸ்ட்டை போட்டு செஞ்சு பாருங்க. உங்களோட இந்த ரைஸை அப்படி டேஸ்டாக இருக்கும். நீங்கள் வேறு ஒரு இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு மசாலாகள் ஒன்றும் தேவையில்லை எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு ஸ்பைஸ் கொஞ்சம் வேணுமென்னா நீங்கள் பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதுவும் தேவையில்லை இந்த ரைஸுக்கு. இப்போ இந்த ரைஸுக்கு வச்ச இவற்றில் தண்ணி வந்து பாயில் ஆகி டீக்கிய. இப்போ நாங்கள் வந்து இந்த ரைஸை ஆட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு உப்பு தேவையான அளவு நாங்கள் ஆட் பண்ணுவோம். நான் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ண கல் உப்பு. இப்போ தண்ணியை செக் பண்ணுங்க போதுமான சின்னத்தை. இப்போ நாங்கள் இந்த கரெக்டால் ஹாஃப் நாங்கள் இதுக்கு ஆட் பண்ண போகிறேன். மற்ற ஹாஃபையும் வைப்போம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி போதாத மாதிரி நான் ஊற்றிக்குள்ள போகிறேன். நார்மலாக ரைஸுக்கு தண்ணி வைக்கனா இந்தளவு ரைஸுக்கு மேலே இருந்து இவ்வளவு தான் வைக்கியது. நான் கையளவு தான் வச்சுக்கேன் இதுக்கு. இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை ஹை பண்ணி ரைஸை குக் பண்ணிக்கோங்க. உப்பை செக் பண்ணிக்கோங்க போதுமான்றத. எனக்கு பர்ஃபெக்டாக ஏக்கிய. இப்போ இந்த ரைஸ் குக் ஆகட்டும். இங்கே பாருங்க, இப்படி அடிக்கொருக்கா நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்க, இப்போ ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்திக்கு. இப்போ கேர்ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு டைட் ஆகிக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணக்கொள்ள கொஞ்சம் கைக்கு டைட்னஸ் விளங்கும். இந்த ஸ்டேஜில் வச்சு நாங்கள் இப்போ புழுங்க போடுவோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் இதுக்கு மேலால் கொஞ்சம் கேரட்டையும் நட்ஸையும் கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். இப்போ மூடி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் வைங்க. 15 மினிட்ஸு பிறகு பார்ப்போம் எப்படிக்குண்டு. இங்கே பாருங்க, இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மாஷா அல்லாஹ், பாருங்க எவ்வளோ அழகாக ஈக்கியண்டு. நீங்களும் கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இது இப்போ நாங்கள் தண்ணி ஈக்கியா இல்லையான்னு சொல்லியதை பார்த்துக்கொள்வோம். வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆகல இன்னும். ஏண்டா எல்லா இடத்தாலையும் புகை தொடங்கிட்டீக்கிய. மாஷாலான்னு நீங்கள் பாருங்க, தண்ணியும் இல்லை, நல்லா எல்லாம் ட்ரை ஆகித்தான் நீக்கியது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகான ரைஸ் உண்டு. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட்ஸ் உண்டு தாங்க. நல்லா டேஸ்டியான இந்த நான் ஃப்ரைடேன்றதால கொஞ்சம் ஸ்பெஷலாக இந்த ரைஸை மேக் பண்ணது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சர்வ் பண்ணி எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ சட்னி எப்படின்னு அரைக்கின்னு பார்ப்போம். நாங்கள் இதெல்லாம் போட்டுக்கொள்வோம். நான் ஒருக்க சென்ன ஐட்டம் எல்லாம் பிளெண்டர் கப்பில் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து தசிக்கையை புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இந்த பாருங்க, பாருங்க சட்னி. இப்போ இதுக்கு இந்த ரைஸுக்கு வந்து இந்த சட்னியும் நாங்கள் செஞ்சு எடுத்துக்கொண்டு, அடுத்து உங்களுக்கு வேணுமென்னா மட்டனோ ஃபிஷ் ஏன்னா சரி பேக் பண்ணி இல்லாட்டி ஃப்ரை பண்ணி முடிக்கணும், இல்லாட்டி குக் பண்ணி அப்படி உங்களுக்கு வேண்டிய மாதிரி இது சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கொள்ளலும். உங்களுக்கு ரைஸ் குக்கர்லேயும் குக் பண்ணிக்கொள்ளலும். நீங்கள் ரைஸ் குக்கரில் ட்ரை பண்ணியிருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. இப்போ மிங்கின நட்ஸுகளை நாங்கள் மேலுக்கால
போட்டுக்கொள்வோம். கொஞ்சம் பார்க்கவும் அழகாக ஈக்கியத்துக்கு பாருங்க எவ்வளோ அழகாக ஈக்கியன்னு சேர்ந்த ரைஸ். சிம்பிள் ரைஸ், ஆனால் நல்லா டேஸ்டாகவும் நல்ல பார்க்க ரிச்சாகவும் ஈக்கிய. நீங்களும் ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் வந்து தாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் இந்த வீடியோவை முடிவுச்சு கொள்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நஸ்ரீனா டைரி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.